ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு தாசனை மறைத்து கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே ஜீவ வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே மிகவும் ஆசுதமாக இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் அப்படின்னு சொன்னா தேவன் நம்மளை கொண்டு சகலவற்றையும் நிறைவேற்றுவார் என்று அர்த்தமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? வெறும் காகிதத்திற்கு மதிப்பல்ல, அந்த முத்திரைக்கு மதிப்பு இருக்கிறது. நம்மளை கொண்டுதான் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதோ நீங்க அவிசுவாசிக்காதீங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவன் என்னை முத்திர மோதிரமாய் வைக்கிறார். நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் அதிகாரம் காணப்படும். நான் எந்தெந்த இடங்களில் போகிறனோ அந்த இடங்களில் எல்லா செயல்களும் நடைபெறும். விசுவாசிக்கிறவங்க கைகளை மேல உயர்த்திரவல்ல, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. எகிப்து தேசத்தில் பார்வோன் தன்னுடைய கைகளில் இருந்த முத்திர மோதிரத்தை கழட்டி யோசேப்புக்கு அனுப்பித்தான். அவன் சொல்றான், சிங்காசனத்தில் மாத்திரம் தான் நான் உயர்ந்தவனா இருப்பேன், இந்த எகிப்து தேசத்துக்கு முழுவதும் நீதான் அதிகாரி, உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் கையோ காலையோ ஆட்டக்கூடாது. முத்திர மோதிரத்தை கொடுத்துட்டான். சொன்னது போலவே 7 வருஷம் நல்ல செழிப்பின் வருஷமா இருந்தது. அந்த 7 வருடங்கள் முடிந்த பிறகு பஞ்சத்தின் வருஷம் ஆரம்பித்தது. எல்லா ஜனங்களும் ஓடோடி போகிறார்கள் பார்வோனிடத்திற்கு. பார்வோன் கிட்ட போய் சொல்றாங்க, பஞ்சம் கொடியதா இருக்கிறது, எங்களுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை, தானியத்தை கொடுங்க சொல்லி கேட்கும் பொழுது பார்வோன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் போய் யோசேப்பிடத்தில் கேளுங்க, அவன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொன்னா? யோசேப்பு கிட்ட தான் முத்திர மோதிரம் இருந்தது, திறக்கிற அதிகாரம் யோசேப்பு கிட்ட தான் இருந்தது, நிறைவேற்றுகிற அதிகாரம் யோசேப்பிடத்தில் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த கால வேளையிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகலவற்றையும் திறக்கிற அதிகாரமும் சகலவற்றையும் நிறைவேற்றுகிற அதிகாரத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. இந்த உலகத்தில் நீங்க எங்க போனாலும் சரி, எந்த வேலையை செய்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும், தேவன் என்னை முத்திர மோதிரமாய் வைத்திருக்கிறார். உங்களை சுற்றிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் சரி, 1000 பேர் போட்டி போட்டாலும் சரி, நீங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முத்திர மோதிரமாய் இருக்கிறீர்கள். உங்களை மீறி இந்த உலகத்தில் வேறொருவன் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்த வல்லமை கொடுக்கப்படவில்லை. ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரம் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. நமக்கு மேல அதிகாரி இயேசு ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? கைகளை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஹேல் எல்லோகே, ஹேல் எல்லோகே, ஹேல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். ஹேல் எல்லோகே, ஹேல் எல்லோகே, ஹேல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஹேல் எல்லோகே, ஹேல் எல்லோகே, ஹேல்
எல்லோக்கே உம்மை துதிப்பேன். ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே. சத்தத்தை உயர்த்தி ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். வேண்டியோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டியோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி விட்டு சொல்லுங்க. ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே, ஹேல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். 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 ரெண்டு கையை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த சபை மாத்திரம் பாடுவதாக. யாரும் சத்தத்தை உயர்த்தி இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், எரேமியா 28 அதிலே 9வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். சமாதானம் வரும் என்று, சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க, தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தாள். அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாகவே அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். சமாதானம் வரும் என்று ஒரு தேவனுடைய மனிதன், அதாவது ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு வாழ்க்கையோ அல்லது நாட்களை சொல்லுவானானால், அவன் சொன்ன வார்த்தையின்படி
உங்களுக்கு வருமானால் அதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாம் விழுந்து ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம், எல்லாம் சரி. ஆனால் நம்மிடத்திலே சமாதானங்கள் காணப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற எந்த மனிதனோ அந்த மனுஷனை தேடி சமாதானம் தானாகவே வருமாம். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுவானவர் யாருடைய வாழ்க்கையிலே வருகிறாரோ அவன்தான் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பேலன்ஸ் ஆகவே இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு ஒரு ஆசீர்வாதங்கள், அடுத்த வாரத்திலே ஆசீர்வாதங்கள் அப்படியே டவுன் ஆகிறது. காரணம் என்ன? அங்கே கிறிஸ்து வரவில்லை என்று அர்த்தம். வேதம் சொல்லுகிறது சமாதானம் வரும் என்று. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி நன்றாய் கவனிக்க வேண்டும். சமாதான கர்த்தர் யார் இடத்தில் வருகிறாரோ அவர்களுக்கு ஒரு ஆளுமையை தருகிறார். எதையும் ஆளும் வல்லமையை தருகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதான கர்த்தர் வருமளவும். ஆண்டவர் என்னிடத்தில் வருகிறாரா என்று காத்திருக்க வேண்டும். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காக காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா காத்திருந்தது என்று தாவீது சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கொஞ்சம் தெளிவாய் கவனிங்கள். உங்களோடு கூட நான் மிக தெளிவாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. உங்களுக்கு வருகிற வார்த்தையினுடைய பெயர் தான் சமாதானம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சமாதானம், சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் ஒன்று உங்களை விட்டு நீங்காது, அவருடைய ஆளுகை உங்களை விட்டு நீங்காது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு நாள் சாமுவேல் என்னும் ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு மனிதனுக்காக துக்கித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அப்போது கர்த்தர் சொன்னார், சாமுவேலே, எதற்காக நான் புறம்பே தள்ளின மனிதனுக்காக துக்கம் படுகிறாய் என்று கேட்டார். அல்லேலூயா. ஏனப்பா நீ அவனுக்காக துக்கப்படுகிறே? நான் அவனை தள்ளிவிட்டேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்றார். சாமுவேல் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே பெத்தேலுக்கு போனான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு வார்த்தை உனக்கு சொல்லுகிறாரானால் பெத்தேல் என்பதற்கு அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பத்தின் வீட்டுக்கு வரும் பொழுது ஒன்று நடக்கும், உங்களுக்கு அது பெத்தேலாய் காணப்படும். தெய்வத்தினுடைய வார்த்தையை சற்று தெளிவாய் கவனிங்கள். ஏன் என் வாழ்க்கை இருளாக இருக்கிறது, பெத்தேலாக இல்லை? என் வாழ்க்கை ஏன் சஞ்சலமாக இருக்கிறது, சமாதானம் இல்லை? ஏன் என் வாழ்க்கை துயரமாக இருக்கிறது, சந்தோஷம் இல்லை என்று நீங்கள் கவனிக்கும் பொழுது ஒன்று உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஆண்டவரே, இன்று நான் பெத்தேலுக்கு போகிறேன். அல்லேலூயா. பெத்தேல் என்பதற்கு அப்பத்தின் வீடு, பெத்தேல் என்பதற்கு கர்த்தர் சந்திக்கிறார் என்று அர்த்தமாம். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை சற்று தெளிவாய் என்னோடு கூட கவனியுங்கள். என் அருமையான மகனே, மகளே, சமாதான கர்த்தர் உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே நீ காத்திருக்கிற காத்திருப்பு அவருக்கு முன்பாக பிரதியாக இருக்க வேண்டும். மனுஷன் 2 நினைவாக இருக்கிறதுனால தான் தடுமாற்றம் வருகிறது. என் அருமையான மகனே, மகளே, இந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனியுங்கள். இந்த வேத பகுதிகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியான முறையில் இருக்கிறதா என்று கர்த்தர் கவனிக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், இன்றைக்கு என் காலம் ஏன் இப்படி இருக்கிறது? கர்த்தர் உன்னிடத்தில் வரவில்லை என்ற அர்த்தம். அவர் வருவாரானால் ஒன்று நடக்கும், ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் பெத்தேலுக்கு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது அந்த ஊரின் வாசலுக்குள் நுழையும் பொழுது அவ்வூரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு வருகிறார்கள். ஒரு படபடப்பா வருகிறார்கள், வேதனையோடு வருகிறார்கள். சாமுவேலை பார்த்து கேட்கிறார்கள்,
நீர் வருகிறது சமாதானம் தானா என்று கேட்டார்கள். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீர் வருகிறது சமாதானம் தானா என்று கேட்ட பொழுது அதற்கு சாமுவேல் சொன்னான், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள், இன்றைக்கு நீங்கள் வந்தது சமாதானம். நீங்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் கை கொடுத்து சொல்லும் பொழுது வார்த்தை பலிக்கும். வாயினால் எதை அறிக்கை இடுகிறாயோ அது அவனுக்கு நிறைவேற்றப்படும். வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சமாதானம் தான் என்று கேட்டான். நன்றாய் கவனிக்கணும் அருமையானவர்களே, அந்த ஊரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு கூட வருகிறார்கள். தீர்க்கதரிசி இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கார் திடீரென்று தெரியலையே. பெத்தேல் ஆசீர்வாதமாய் இருக்கிறது, பெத்தேல் அப்பம் இருக்கிறது, பெத்தேல் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற இடம். அவர் கேட்கிறார்கள். அதுல பாருங்க, அந்த மூப்பர்களில் பெரிய தலைவன் ஒருவன் இருந்தான். அவன்தான் சமாதான பிரபுவுக்கு தகப்பனாய் மாறினான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு என்ன விசுவாச கை தட்டு. அவன் பெயர்தான் ஈசாய், தாவீதின் தகப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவதான் கேட்கிறார், நீ வருகிறது சமாதானம் தானா? எஸ் பீஸ், சமாதானம் தான். கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன். பலின்னா கதிர், நீ ஒன்னு செலுத்த, நீ புல்ல நொறும்பு ஸ்தோத்திர பலி செலுத்தி பாரு, அது உனக்கு சமாதானம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வரும் பொழுது எத்தனை பேர், சிலருக்கு பிடிச்சா சோத்திரம் சொல்லும், வருது பாருன்ட்டு போவோம். அப்படி இல்லை. கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவர்கள் சமாதானத்துக்குரியவளாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அசைவாட்டும் பலியானது சமாதானத்தின் பலி, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை புறா குஞ்சுகள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே ஏன் சமாதானம் இல்லை? சிலவங்க மனைவி பார்த்து சொல்லுவாங்க, இதை கல்யாணம் கட்டணத்திலிருந்து எனக்கு தொந்தரவாவே இருக்குன்பாங்க. அப்படி என்றால் இவர்களுக்குள்ளே சமாதான கர்த்தர் இல்லை. போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பயம் மிகுந்த ஆதாயம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டு. கிறிஸ்து இயேசு உனக்குள் வருகிறார்னா அது தாங்க அழகு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாதானம் என்பது நீயும் நானும் நினைக்கிறது போல அல்ல. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, சமாதானம் தான் என்று தீர்க்கதரிசி சொன்னான். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சமாதானம் உண்டாவதாக. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். நாம் என்னைக்காவது பார்த்து யாரையாவது பார்த்து பிரைஸ் லார்ட் சமாதானம் பிரதர்ன்னு சொல்லியிருக்கீங்களா? சரி, காலை எழுந்து புருஷனை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி சொல்லிட்டானா அந்த படி செஞ்சனா சமாதானம் உனக்கு வரும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கு சமாதானம் வரும் என்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொன்னோம். ஹalleluya. அவர்தான் கிறிஸ்து இயேசு. கைகளை தட்டி தேவனுக்கு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் அவர். வேதம் அழகாக சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே சாமுவேலை பார்த்து மூப்பர்கள் கேட்டது போல நாம கேட்கணும். நீ காலையில் எழுந்து குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்து சமாதானம் என்று சொல்லிட்டு அல்லேலூயான்னு சொல்லி பாருங்க. வாசலுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டு போன ஒருத்தன் யாரு? சாத்தான். டேய் போயிடலாம், அங்க சமாதானம் டிக்ளேர் ஆயிடுச்சுப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கிளீன் போல்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கிளீன் போல்டு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான் பிரியமானவர்களே. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம் அதை சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4-5 சொல்லுகிறது, சமாதானம் தான், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன் என்றான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிரசங்கிக்கும் போது மலை பிரசங்கம் என்று சொல்லி மலை மேலே அவர் பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு பேர் தான் என்ன செய்வார்கள்? மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள் பரிசுத்தவான்கள். அந்த மலை பிரசங்கத்திலே அவர் அழகான ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். என்ன விசுவாச கைத்தட்டு.
எவன் சமாதானத்தை செய்து கொடுக்கிறானோ அவன்தான் பாக்கியவான், அவன்தான் கடவுளுடைய பிள்ளையாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுகிறான் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அப்படின்னா இங்க பாருங்க, இயேசுவின் பிள்ளைகள் முகத்திலே தெரியும் என்னது? சமாதானம். ஒரு நாள் நல்ல பலிகளை செலுத்தி எல்லாம் முடிச்ச பிறகு அந்த பலி செலுத்தின உடனே கொலை நடக்குது. பலி செலுத்தி முடிச்சு வெளில வர்றான், காயின் ஆபேலை கொன்னுடுறான். கொன்னுட்டு ஓடுறான். ஆண்டவர் வர்றாரு, காயின் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டான். அதற்கு அந்த ஆவேசத்தில் அவன் சொல்றான் பாருங்கள், நான் என்ன காவலாளியா என்று கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என்ன காவலாளியா? அதற்கு கர்த்தர் சொன்னார், ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு விட்டது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா கேட்கும்போது சொல்றாரு, ஏனும் முகநாடி வேறுபட்டது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முகத்தை பார்க்கும் போதே தெரியுங்க. என் இடத்துல சிலர் வருவாங்க, நம்ம சொல்லுவாங்க அப்பா தோத்திரம்பான்பாங்க, ஐயா தோத்திரம்பாங்க. அவங்க வரும் பொழுது அவங்க அந்த என்ட்ரி ஆகும்போது அவங்க ஹிஸ்டரி என்கிட்ட வந்துடும். இந்த நோக்கத்தோடு வர்றான், நான் அதை காட்டிக்கவே மாட்டேன். என் அருமையான வீரியம் பெருசா காரியம் பெருசா? காரியம்தான் பெருசு. வீரியத்தை காட்டினா அழிஞ்சிருவான். காரியத்தை நடத்தணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. முகத்தை பார்க்கும் போதே தெரியும் பிரியமானவர்களே. சோறு கொதிக்கும் போதே தெரியும் வந்துச்சா வேகலையா. வாழ்க்கையை தேவன் படம் பிடித்து கிறிஸ்து வர வேண்டும் என்றால் உனக்குள்ளே சமாதானம் இருக்கும். நீ அந்நிய பாஷை பேசுறது கிறிஸ்துவின் வார்த்தை என்றால் உனக்கு சமாதானம் இருக்கும். நீ ஆவியில நிரம்பி பாடுவது உண்மையானால் உனக்குள் சமாதானம் இருக்கும். நீ ஜெபிக்கிற ஜெபம் உண்மையானால் உனக்குள் சமாதானம் இருக்கும். அதைத்தான் எரேமியா சொன்னான். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி உங்களுக்கு சொன்னானால், அவன் சொன்ன சமாதானம் உங்களிடத்தில் நடக்குமானால் அவனால் தான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் மத்தேயு 5:9 சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுகிறான். சமாதானம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் எத்தனையோ பிளாக் இருக்கிறது, ஆனால் இந்த உலகத்திலே சமாதானத்துக்கென்று ஒரு பிளாக் இருக்கிறது, சமாதானத்துக்கென்று ஒரு கலர் இருக்குது, அதுதான் வெள்ளை. என்ன விசுவாச கைத்தட்டு. உன் மனசு வெள்ளையா இருந்தா சமாதானம் அங்க இருக்குன்னு அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன் மனசு குறு 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 குறுனுக்குன்னா அங்க வெள்ளை இல்லைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? என் ஆண்டவர் வெண்மையும் சிவப்புமானவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் எப்ப வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாராம். உன்னத பாட்டு 5:10 சொல்லுகிறது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். பாருங்க, எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தா வெள்ளை ட்ரெஸ் ஒருத்தன் போட்டு வச்சுக்கோங்க, எப்படி இருப்பான்? அவன் தனியா தெரியுவான். அதனால தான் இஸ்ரேல் கொடியை பாருங்க, பிளாக் அந்த ப்ளூல ஸ்டார் இருக்கும், ஆனா கிளாத் ஃபுல்லா என்னவா இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. நம்முடைய மனசு வெள்ளையா இருக்கான்னு பாருங்க. வஸ்திரம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் பிரசங்கி சொன்னான், உன்னுடைய வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாயிருப்பதாக, உன் தலையில் எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. நான் சொல்லல, பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது சொல்லுது, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாயிருப்பதாக. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே, நம்முடைய ஜீவியத்திலே நமக்குள்ள அந்த வெண்மை இருக்கிறதா? நல்லா கவனிக்கணும். சமாதானம் என்பதற்கு அர்த்தம் என்ன? வெண்மை என்ற அர்த்தம். as a pure white. உன் ஆவி ஆத்துமா சரீரம் அப்படி வெள்ளை வெள்ளேன்னு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். உன்னுடைய வஸ்திரம் எப்போதும் எப்படி இருக்கணுமா? வெள்ளையா இருக்கணுமா? உன் தலையிலே எண்ணெய் குறையக்கூடாது என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனோடு நடப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள், அவர்கள் தான் சமாதானத்துக்குரியவர்கள். வெளிப்படுத்தல் 3:4 சொல்லுகிறது, வெண் வஸ்திரம் தரித்தவன் என்னோடு நடப்பானா.
யாரோடு நடப்பானா? என்னோட நடப்பான் என்று சொல்லுகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை மட்டுமல்ல மென் வஸ்திரத்தையும் அவனுக்கு தரிப்பிக்கப்படும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மென் வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படுகிறது. தேவன் சமாதானம் என்கிற ஒரு அங்கே அவனுக்கு உடுத்துகிறார். நீ நடக்கும் போதே தெரியும் உன் நடையில சமாதானம் இருக்கிறதா. நீ பேசும்போது தெரியும் உன் பேச்சிலே சமாதானம் இருக்கிறதா. அப்படி இல்லைன்னா உன்கிட்ட கிறிஸ்து இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன்னிடத்தில் ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். தேவன் இருப்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் தான், சமாதானம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓ மனுஷனே, நீ மனுஷிகமாய் நடக்கும்போது தேவனுடைய தீர்மானங்கள் மாறிவிடுகிறது. மனுஷியே, நீ மனுஷிகமாய் நடக்கும்போது தேவனுடைய தீர்மானங்கள் மாறிவிடுகிறது. தேவன் ஒரு பிளான் வச்சிருப்பார். ஏன்னா அவர் தான் வரைபடத்து சொந்தக்காரர். உலகத்துல பார்டர்லாம் அவர் தான் குறிச்சார். குறிச்சிட்டு எல்லையை போட்டார். ஏய் தாண்டி வராதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதுக்கு பாருங்க எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன காரணம் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. மேலே இருக்கிற கிரகணங்கள் லெப்டின் புளோட்டோ செவ்வாய் கிரகம் எல்லாம் தன் கரத்தில் இயக்குகிறார் என்று நாகும் சொன்னான். என் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு முன்னால் அடைய சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர். இது நீ கடையில வாங்க முடியாது பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, வெண் வஸ்திரத்தை தரித்தவன் என்னோடு நடக்கிறான், வெண் வஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பிக்கப்படும் என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, சமாதானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். ஏன் சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்? ஆனால் பார்க்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாக்கியமான இடத்திற்கு வரும்போது அவனுடைய அழகை காண்பித்து விடும். இவன் பாக்கியம் உள்ளவன். நீ சமாதானம் இல்லாமல் இதுவரை இருந்தால் நீ சமாதானமாகிவிடு. கிறிஸ்துவனிடத்தில் வருவார். அல்லேலூயா. கிறிஸ்துவனிடத்தில் வருவார். பழச நினைக்காத. இந்த சண்டை வரும்போது பழச நினைச்சுக்குவான் பாத்தீங்களா. நான் அப்பவே நினைச்சேன் இப்படிலாம் நடக்குன்னு நினைச்சேன். அப்புறம் கூடி வாழ்வாங்க. திடீர்னு ஒரு நாள் சண்டை வரும். நான் 5 வருஷம் முன்னாடி சொன்னேன்ல, அதை தான் இப்ப சொல்றேன்பாங்க. அதெல்லாம் யோசிப்பாங்க நிறைய பேர். எல்லாருடைய பிராக்டிக்கல் லைஃபையும் ஆண்டவர் பார்க்கிறார். 2 கண்ணை வச்சுக்கிட்டு முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு இவ்வளவு செய்யறியே, எல்லாருக்கும் கண்ணை உண்டாக்கினவர் எவ்வளவு செய்வார்? கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, கண்டை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உருவாக்கினவர் கேளாரோ என்று தாவீது சொன்னான். சாலமோன் நீதிமொழிகளை சொன்னான், காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று, கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொன்னான். அப்பனும் பிள்ளையும் தான் சொன்னானுங்க. ஒரு பக்கம் தாவீது, இன்னொரு பக்கம் சாலமன் அரசன். இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் எதுக்கு பிரபுவா? சமாதானத்துக்கே பிரபு. பிரபு என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள் பிரபு வராருப்பா, வணக்கம் பிரபுன்பாங்க. பிரபுனா உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே முடி சொல்லுவாங்க, அவன் ஒரு பிரபு. அல்லேலூயா. உன்னை பார்த்தோன்னு சொல்லுவாங்க பிரபுன்னு சொல்லி. அவர் சமாதான பிரபுவா. சமாதானத்துக்கெல்லாம் அவர் பிரபு. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 9:6 சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபு என்னப்படுவார். என் அருமையான மகனை மகளே, சற்று யோசித்து பாருங்கள். இந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காக நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்தாராம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்காக அவர் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் சுமந்தார். அன்றாட வாழ்க்கையில் செய்கிற பாவத்தை எல்லாம் சுமந்தார். அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் அவர் சுமந்தாரம். சமாதானத்தை உண்டு பண்ணி உன்னை தழும்புகளால் குணமாக்க, நீ சுகமாயிருக்க உன்னை அவர் நடத்துகிறார் என்று எழுதுகிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் பவுல் சொன்னான் கொலோசியர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தின் மீட்பை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அவர் சிலுவையில் வடித்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கீழே விழும் பொழுது என் மகன் மோசஸுக்கு சமாதானம், என் மகன் எட்வினுக்கு சமாதானம், என் மகன் டெல்லிபாபுக்கு சமாதானம் என்ன சொட்டு ரத்தம் விழுமா? நீங்கள் சிலுவையை கண்டு கொண்டு ஆண்டவரே அவர் நிறுத்தி பாருங்கள், அதில் வடிகிற ரத்தம் இருக்கிறதே உங்களோடு அது பேசும். என் மகளே சாம் உனக்கு சமாதானம், என் மகளே எஸ்தர் உனக்கு சமாதானம். வேதம் சொல்லுகிறது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் அவர் போர் செய்வன் ஓடி அடிக்கும் பொழுது கதறுகிறார், ஏலி. அந்த ரத்தம் பிஞ்சி கீழே விழும் பொழுது சாம் உனக்கு சமாதானம்டா, ஜோசப் உனக்கு சமாதானம்டா, ஜான் உனக்கு சமாதானம்டா, விஜய் உனக்கு சமாதானம்டா, ஐயாமா. அதற்குத்தான் கிறிஸ்து வந்தார். சில நேரங்கள் நம்ம யோசிப்போம், இப்போ ஐயா என்னையா வாழ்க்கை வெறுப்பா இருக்கிறது, ஒரு நாளும் நிம்மதியா இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், உன் பாதைகள் அவருக்கு தெரியும், உன் வாழ்க்கையின் வரலாறு அவருக்கு தெரியும், உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையை அவர் அலசி பார்க்கிறார், உங்கள் வாழ்க்கையை அவர் அலசி பார்க்கிறார். பிரியமானவர்களை, சில சொல்லுவாங்க பெண் பிள்ளை பெத்துட்டியா முடிஞ்சதும் கதைன்பா. பொம்பளை பிள்ளை தான் நல்லா பார்த்துங்க. அதனால தான் சொன்னான், தீர்க்கதரிசி சமாதானம் வரும் என்று சொல்லியிருந்தால் அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி வருமானால் அவனே தேவனால் அனுப்பப்பட்டவன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனே கர்த்தரால் அனுப்பப்பட்டவன், அவனே தேவனால் அனுப்பப்பட்டவன். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், என் அன்பு மகனே மகளே, ஐயோ இயேசு என்னை கைவிட்டுட்டார் என்று கதவி பூட்டிக்கிட்டு அழுகிறியோ? இயேசுவோடு கூட இருந்தவனே அப்படிதான் அழுதான். யூதர்களுக்கு கதவை பூட்டிக் கொண்டு, பயந்து கதவை பூட்டிக் கொண்டு ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறதோ? இயேசு கிறிஸ்து போய்விட்டார், நம்மளை விட்டு போய்விட்டான் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது இயேசு நடுவாக வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி சிறுவரின் தேவனுக்கு. யோவான் 20:19 சொல்லுகிறது. யோவான் 20:26 சொல்லுகிறது, மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு இயேசு மறுபடியும் வந்து நடுவாக நின்று சமாதானம் என்று சொன்னார். என் அருமையான மகனை மகளே, இன்றைக்கு 8ஆம் நாள் சமாதானத்தை கேட்கிறாயோ? மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு உன் நடுவில் ஒருவர் வருவார் உனக்கு சமாதானம் சொல்ல. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இன்றைக்கு செய்தி கேட்டுக்கிட்டு போறேன். இன்னிலிருந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 8ஆம் நாள் திரும்பவும் கர்த்தர் வருவார் உன்னிடத்திலே. மகளே சமாதானம் என்று சொல்லுவார். என் அன்பு மகனை மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் சமாதானத்தின் தேவன், நான் உன்னோடு வருவேன். வேதம் சொல்லுகிறது, எம்மாவூருக்கு சீசர்கள் போய் கொண்டிருந்த பொழுது இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிற வேளையிலும் கூட அவர்கள் யாரோ ஒருவர் எண்ணி போய் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர் நடுவாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி என் அருமையான மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, உன் சகோதரியே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். அதுதான் தேவனுடைய சமாதானம். லூக்கா 24:36 வாசித்து பாருங்கள். அவர் நடுவாக வந்து இயேசு நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என் அருமையான மகனை மகளை சற்று கவனித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஒரு பட்டணத்துக்கு போகிறார். அந்த பட்டணத்திலே 12 வருஷம் பெரும்பாடு நிறைந்த ஒரு ஸ்திரீ இருந்தாள். எத்தனை வருஷங்க? 12 வருஷம் அவளுக்கு சமாதானமே இல்லைங்க. 12 years. எல்லாரிடத்துல ஓடுறா, வைத்த இடத்துல ஓடுறா. யாராவது என்ன சுகமாக்க மாட்டார்களா? தனக்கு இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்தாள். சற்றாயிலும் குணமடையவில்லை. அதிக வருத்தப்படுகிற பொழுது, எப்படி படுகிற போது? அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ எல்லா வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அம்மா, 1 நாள் 2 நாள் இல்லை, 12 வருஷம் சமாதானமே கிடையாது அவளுக்கு. எத்தனை வருஷமா?
எல்லாட்டையும் போயிட்டா, சொல்ற டாக்டர்லாம் போயிட்டா, சொல்ற பாஸ்டர்லாம் போயிட்டா, சொல்ற எல்லாத்தையும் போயிட்டா, சமாதானம் இல்லை. ஓடுறா, அங்க ஓடுறா, இங்க ஓடுறா, சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் சொல்றேன், கர்த்தர் கோட்டை கிழிச்சு அந்த கோட்டை மட்டும் தாண்டாத, அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு. என் அன்பு மகனே, மகளை, பிள்ளை வளர்ந்த உடனே தள்ளி நினைக்காதீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கை, என் பிள்ளைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்கிறதே, என் பிள்ளையினுடைய எதிர்காலம் இப்படி இருக்கு, கவலைப்படாதே. பிள்ளையை கொடுத்த தேவன், பிள்ளை வளர்க்கிற தேவன், பிள்ளைக்கு நல்லதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒருத்தி போய் ஒரு ஆபிரகாம் இடத்தில் ஒரு பிள்ளையை பெற்ற பொழுது, அந்த பிள்ளையை சாரால் துரத்தி அனுப்பும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். பெத்சபையின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த பொழுது பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று அம்புவாயின் தூரத்தில் உட்கார்ந்து கதறுகிறாள். ஆகார் ஆபிரகாமின் வித்து அது. கர்த்தர் பிள்ளையாண்டானின் சத்தத்தை கேட்டார். கைகளை தச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன் பிள்ளைக்கு இன்ன தேவை என்று அவர் கேட்பார். உன் பிள்ளையின் எதிர்காலத்தை அவர் கேட்பார். உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அவர் கேட்பார். அதுதான் தேவன். சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். 12 வருஷமாய் அவள் சமாதானமே இல்லாமல் இருந்தாள். ஏகப்பட்ட பணம் இருந்துச்சு, எல்லாத்தையும் செலவழிச்சா, சமாதானம் இல்லை. கடைசியாக இயேசு ஒருவர் வருகிறார் என்று கேள்விப்படுகிறார். இயேசு என்பதற்கு மறுபெயர் சமாதானக்காரனர். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சமாதானம் அவளை தேடி வருகிறது. அவள் என்ன செய்கிறாள்? எழுந்து ஓடுகிறாள். ஜனக்கூட்டத்திற்கு பின்னாக ஓடி போய் அவர் வஸ்திரத்தை தொட்டவில்லை, அவள் சமாதானத்தை தொட்டாள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவள் தொட்டது எதை? சமாதானத்தை தொட்டாள். That woman touched the peace. அவள் போய் சமாதானத்தை தொட்டாள். சமாதானத்தை தொட்டவுடனே சமாதானத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லையா. ஹல்லேலூயா. Big clap. அவள் நேரே போய் சமாதானத்தை தொட்டாள். அவள் சமாதானத்தை தொட்ட உடனே அவளிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆனா நடந்தது என்ன? அவள் சமாதானத்தை தொட்ட உடனே அவளுடைய உதிரல் நின்று போனது. Stop the blood. கையை தட்டி அப்பாவுக்கு. அவள் தன் சரீரத்தில் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவள் காத்திருந்து 12 வருஷத்தினுடைய சமாதானம் அவளுக்கு திரும்ப வந்து விட்டது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எத்தனை வருஷமாக நீ காத்திருந்து இன்றைக்கு வந்திருக்கிறையோ, உன் எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றுவார். உனக்கு நிறைவேற்றுவார். உன் சமாதானத்தை முழுமையாய் கொடுப்பார். இயேசு திரும்பி அவளை பார்த்து சொன்னார், மகளே, நீ சமாதானத்துடனே போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நேற்று வரை இருந்த துக்கம் உங்களுக்கு நீங்கி, சகோதரனே சொல்லுங்க, சகோதரியே, நீங்கள் சமாதானத்தோடு போய் சுகமாயிருங்கள். விசுவாசிக்கிறீங்களா? நான் சுகமாயிருப்பேன் நினைக்கிறவங்க அப்படி எழுந்து நிற்பீர்களாக. இன்றைக்கு உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு வேதத்தை எடுத்தவர்களாக அந்த வசனத்தை வாசிப்போமாக. மார்க்குவின் புஸ்தகம் 5:34. அவர் அவளை பார்த்து மகளே, நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்குவின் புஸ்தகம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கையை உயர்த்தலையே சொல்லுங்களே. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்துடனே போய் உன்னுடைய, நல்ல கவனிங்க, வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சுகமாயிரு என்றார். அப்படியே பைபிளை கீழே வச்சு, நான் புறப்பட்டு போய் சுகமாயிருப்பேன். இனி என் வாழ்க்கையில் வேதனை இல்லை, சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை என்கிறவர்கள் 2 கையை உயர்த்தி கொள்ளுங்க. பக்கத்தில் ஒரு கையை உயர்த்திட்டு ஒரு கையை பக்கத்தில் கொடுங்க. ஒருத்தரோட மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, பிரைஸ் லார்ட் பிரதர். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்துடனே போய்
வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உடனே அவள் சமாதானத்தோடு புறப்பட்டாள். இப்ப சகோதரன் சொல்லுங்க, சகோதரரே, உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. நீங்கள் சமாதானத்துடனே போய் சுகமாயிருக்க கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சமாதானத்தோடு போவோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுமா? அப்படியே கரங்களை உயர்த்தலாம். எல்லாரும் கைகளை உயர்த்திக் கொள்ளுவோம். நன்றாய் கவனிக்க வேண்டும். 2 கையை உயர்த்தினங்க. என்னோடு ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்க. இந்த ஜெபத்தை நீ செஞ்சிட்டா, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கே உனக்கு சமாதானம். இந்த ஜெபத்தை நீ செய்யும் போது அங்கே உனக்கு ஆசீர்வாதம். 2 கையை உயர்த்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், இயேசுவே, தாவீதின் குமாரனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தாவே, உம்மை நம்பி நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு சமாதான பிரபு, நீர் எங்களுக்கு சமாதான காரணர், நீர் எங்களுக்கு சமாதான கர்த்தர், நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுகிறவர். கர்த்தாவே, நாங்கள் வேதனை நீங்கி சுகமாய் சமாதானமாய் வாழ்ந்திருக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மகனை மகளையும் இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் இவர்கள் சமாதானமாய் இருக்கும்படி, கிருபையும் சமாதானம் இவர்களோடு கூட இருக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.